ஹலோ மக்களே, கேபேஜ் துவையல் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துருக்கேன், அப்புறம் வத்தல். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு தால் சன்னா தால் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். பீனட் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு, நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் இது கூல்டவுன் ஆகட்டும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட துவையல் வந்து ஆறியிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் ஆட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணியே ஊற்றலை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தோடு நம்ம துவையல் நடுவில் வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் ரசத்தோடு சாப்பிட்லாம், சாம்பாரோட, எந்த இதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் என்ன மாதிரி. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.